புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். கரங்களை தட்டி நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை வேளைக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கண்கள் மூடி நம்ம ஜெபம். பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பன் எங்களோடு கூட பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே. ஆமா, எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 18 சங்கீதத்தில் அது 48 வசனம் கூட வாசிப்போம். அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, அவர் என் சத்துருக்களுக்கு விலக்கி. ஆமே, இன்னைக்கு சத்துருக்கள் எங்க பார்த்தாலும் இன்னைக்கு தேசம் முழுவதும் ஆமே சோத்திரம் பட்டணங்கள் எங்க பார்த்தாலும் சுற்றி திருகிறார்கள். இருள் காரிருள் ஜனங்களை மூடுகிறது. ஆனால் கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே உதிக்கும். அவர் எல்லா தீங்குக்கும் விலக்கி நம்மளவரா, அவர் நம்மளை பாதுகாக்கிற தேவன். அவர் உன்னை காப்பார். ஆமே, இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் அவரை பாதுகாத்த தேவன். ஆமே, முன்னும் பின்னுமாக அவர்களுக்கு அரணாக கோட்டையாக தஞ்சமாக பலனாக இருந்த ஆண்டவர் உங்க குடும்பத்துக்கு உங்களுக்கும். ஆமே, தேவன் என்ன பண்ணாரு, உங்கள் சத்துருக்களை விலக்கி போடுகிற தேவன். துஷ்டன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்படுகிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு சத்துருக்களைங்க, சத்துருக்களே என் வீட்டார் தான் அப்படிங்களா? ஆமே, சத்துருக்களை நீங்களே உருவாக்கிறாதீங்க. இயேசுவின் நாமத்தை என் குடும்பத்திற்கு எல்லா சத்துருக்களையும் நான் நிர்மலமாக்குவேன். கர்த்தர் எனக்கு சகாயர் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய நாமத்தை சொல்லுங்க. ஆமே, வசனம் சொல்லுகிறது அழகா. முதல் பாயிண்ட் வரும், அவரை என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர். அதுல இருந்து விளக்குகிறவர். இதுவரைக்கும் விலக்கி கொண்டு ஆண்டான். அவர் துஷ்டமணிலிருந்து விலக்கி கொண்டு வந்த ஆண்டவர், சத்துருவின் போராட்டம் விலக்கி கொண்ட ஆண்டவர். எத்தனையோ மனிதர்கள் பிடியில நீங்க மாட்டிக்கொள்ளாதபடி, அவர்கள் வாயில பற்களுக்கு நீங்கள் மாட்டிக்கொள்ளாதபடி அவன் குடும்பங்களை கர்த்தர் மீட்டு கொண்டு வந்து கர்த்தர் அவர் என்ன விலக்கி, உன் காலை புல்லாக்கு விலக்கி. அப்ப ஆண்டவர் சில காரியங்களை விலக்கி கொண்டு வந்திருப்பார். எதுக்கு தெரியுமா? கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கும்படியா, கர்த்தர் உங்களை பிரியமா இருந்தபடினா. ஏன் ஆண்டவர் கொண்டு வந்துடுறேன்? ஆனா ஏதோ ஒரு நோக்கத்தோடு கூட உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிற. அப்ப விலக்கி என்ன பண்ணாரு? விடுவிக்கிறவர். அப்ப என்ன பண்ற? விடுவிக்கிற ஆண்டவர். தானியேலை விடுவித்த ஆண்டவர், சாத்ராக் மேஷாக் இந்த தீச்சுளிலிருந்து விடுவிக்கிற ஆண்டவர் உங்களையும் விடுவிக்க மாட்டாரா? நீங்க இயேசுவுக்காக நில்லுங்க. ஆமே, எதற்காக நிக்கிறீங்க? ஆனா இயேசுக்காக, அவருடைய வார்த்தைக்காக நில்லுங்க. ஆமே, உங்க குடும்பத்தை ஆசீர்வாதத்துக்காக நில்லு, திறப்பில் நில்லுங்க. தேசத்திற்காக திறப்பில் நில்லுங்க. ஆமே சோதரம். ஆண்டவராக இயேசு இந்த பூமியை நியாயத்திற்க சீக்கிரமா இந்த பூமிக்கு வரப்போகிற. 2வது காரியம் சொல்லப்படுது பாருங்க, எனக்கு விரோதமா எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி. அப்ப நமக்கு விரோதமா எழும்புறாங்களா? அப்ப அவங்க முதல்ல ஒரு பந்தி நம்மளுக்கு ஆயத்தப்படுத்த. எதுக்கு தெரியுமா? நம்ம தலையை இன்னல அபிஷேகம் பண்ணி சத்துருகளுக்கு மேலாக நம்மளை தலையை உயர்த்தக்கூடிய ஆண்டவர். கர்த்தருக்கு மகிமை உண்டு. எத்தனை கோலியாத்து, எத்தனை ஆமானும், எத்தனை கிரிகள் வந்தாலும் நிச்சயமாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் அது ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். அதோட வேதனையை கூட்டாத தேவனாக கர்த்தர். யோசனை பண்ணிட்டு பாருங்க, எலும்பூர் மேல என்ன பண்ண என்னை நீ உயர்த்தி. அப்ப அவரை உயர்த்தும் பொழுது, அவரை கனப்படுத்தும் பொழுது, அவருக்கு பிரியமானதை நாம் செய்யும் பொழுது, பரிசுத்தமாய் வாழும் பொழுது, விக்கிரங்களுக்கு விலகி ஓடும் பொழுது, ஆமே சோதரம், உங்களை ஆத்துமாக்களை காத்து கொள்ளும் பொழுது, உங்கள் இருதயத்தை பொல்லாப்புக்கு விலக்கி காத்து கொள்ளும் பொழுது, துன்மார்க்கர் வழி நடக்காதபடிக்கு கர்த்தருடைய இரவும் பகலுமாய் தியானமா இருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான் எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உயர்வு நிச்சயமாக எஸ்ராவுடைய கர்த்தருடைய கரம் இருந்தது போல உங்களுடைய வாழ்க்கையில, உங்க பிள்ளையோட வாழ்க்கையில எஸ்ராவுனா கர்த்தருடைய வேதத்தை அனுதினமும் நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை நம்ம அனுதினமும் வாசிக்கும், அதை கை கொண்டு அதை உட்கொள்ளும் பொழுது, நம்ம பிள்ளைகளுக்கும் சொல்லும் பொழுது, ஏன் நம்ம போகிற வேலை செய்யற இடத்துல நம்ம கார்ல போகும்போல எதை பேசுறோம்? கர்த்தருடைய வார்த்தையை உயர்த்தி பேசுங்க. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்க. ஆமே சோத்திரம். கர்த்தரை கொடுத்தே நான் என்ன பண்ணுவேன்? மேன்மை பாராட்டி. ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறேன். நீங்க எதை குறித்து மேன்மை பாராட்டுறீங்க? உங்க பிள்ளைங்க எதை குறித்து மேன்மை பாராட்டுது? உங்களுக்கு வச்ச பொருட்களவா? ஆமா, நீங்க இயேசுவை மேன்மை பாராட்டணும். அதை மறந்துடக்கூடாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொல்றேன், அவர் என்னப்பா, நீர் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை, மறுபடியும் சொல்றது வரும்போது முடியல, கொடுமையான மனுஷன் சொல்றேன், அப்பா இவன் பயங்கரமான துஷ்ட மிருகம்.
இவன் மனுஷன் பேசுவானா அப்படின்னு சொல்லி கொடுமையான மனுஷன். அப்ப அந்த கொடுமையான மனுஷன் மத்தியில நம்ம ஓநாய் கூட்டத்துக்குள்ள அனுப்புவோம். ஓநாய் கூட்டம் நம்ம இருக்கிறோம், நம்மளை சுத்தி இருக்கிறது ஓநாய் தான். ஆனாலும் நம்மளுக்கு ஜெயம் கொடுக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிற. தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. புதிய நாளிலே உங்க வாழ்க்கையில கர்த்தர் புதிய காரியங்களை செய்வார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எழுதப்பட்டிருக்கிறது, கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிற ஆண்டவர். இதுவரைக்கும் கொண்டு வந்த ஆண்டவர் இனியும் உங்களை நடத்தி சொல்ல வல்லவராக இருக்கார். நாளை தினத்தை கொண்டு கவலைப்படாதீங்க. நாளை தினம் தன்னோட கவலைப்படும். கர்த்தர் உங்களுக்கு தேவையானது என்ன உங்களுக்கு தேவையோ அத்தனையும் உங்களுக்கு நிச்சயமாக தருவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம். உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறவர், உங்கள் எண்ணங்களை அறிந்திருக்கிறவர், உங்கள் நினைவுகளை அறிந்திருக்கிறவர். இப்ப அந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் பொழுது சோதரன் எதெல்லாம் நீ வேண்டிக் கொண்டு ஆண்டவர் இந்த காரியம் எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, அந்த மனுஷன் மத்தியில என்னை வெக்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க. நிச்சயமா வெக்கப்பட்டு உடம்புல அந்த மனுஷன் மொழியில நீ என்ன பண்ணு நீங்க மாற்றிக்க முடியாது. அந்த மனுஷன் மத்தியில உங்களை நிச்சயமா கர்த்தர் உயர்த்துவார். எட்டத்தனையான பலனை வெக்கத்துக்கு பதில் எட்டத்தனையான பதிலை கொடுக்கிற ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அவரை நீங்க வெக்கப்படுத்த கொடுத்தாரு. அவரை வெக்கப்படுத்தக்கூடாது. நீங்க அவருக்காக நீங்க பரிசுத்தமா வாழும் பொழுது, தேவனே நீ என்னுடைய தேவன் என்று சொல்லி அதிகாலையுமே உங்களை தேடுகிறேன் என்று காலையில தேடுங்க, அதிகாலையில தேடுங்க, இரவுல தேடுங்க, நேரம் கிடைக்கும்லாம் தேடுங்க. உங்களை எல்லா தீங்கு விலைக்கு பாதுகாக்கிற பராமரிக்கிற பரலோகத்தின் தேவன் இருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, எங்களை தப்புவிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளை தப்புவிப்பீராக. ஆண்டவர் எதற்கெல்லாம் தப்புவிக்க முடியாம தவித்து கொண்டிருக்கிறார்களோ கர்த்தருடைய கரம் இறங்கி ஒரு அற்புதங்களை செய்வதாக இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி